பாமகவில் நிறுவன ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே மோதல் நீடிப்பதால் இரு பிரிவாக செயல்படுகிறது. அன்புமணி தரப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டதால் அந்த கூட்டணிக்கு ராமதாஸ் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் ராமதாஸை சேர்க்க முதல்வர் ஸ்டாலின் விரும்புகிறார். ஆனால் பாமக விசிக தொண்டர்கள் இணைந்து செயல்பட மாட்டார்கள் என்பதாலும் விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பாலும் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க திமுக தயங்குகிறது. நடிகர் விஜயின் தாவேகாவுடன் ராமதாஸ் தரப்பு கூட்டணி பேச்சு நடத்தியது. ஆனால் பட்டியலின மக்களின் ஆதரவை இழக்க நேரிடும் என பலர் எச்சரித்ததால் தாவேகாவும் ராமதாஸை சேர்க்க தயங்குவதாக கூறப்படுகிறது. எந்த கூட்டணியிலும் சேர முடியாத நிலைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டுள்ள நிலையில் ராமதாஸை குறைந்தது 30 தொகுதிகளில் தனித்து போட்டியிட வைக்க திமுக காய் நகர்த்தி வருகிறது. அப்படி செய்தால் ராமதாஸ் விரும்பும் 1-2 நபர்களை வெற்றி பெற வைக்கிறோம் எனவும் திமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக ராமதாஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகள் கூறும்போது, தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க போட்டி போடுகின்றனர். ஆனால் தம்மை யாரும் கண்டுகொள்ளாதது ராமதாஸுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் அன்புமணி நிறுத்தும் வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அன்புமணிக்கு ஒதுக்கும் தொகுதிகள் உட்பட 30 தொகுதிகளில் தன் தரப்பு வேட்பாளர்களை நிறுத்த ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இவ்வாறு அவர்கள் கூறினர்.